தமிழ்நாட்டில் மேலும் 4 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க 12,176 காளைகளும் 4,514 வீரர்களும் பதிவு செய்திருப்பதாக அமைச்சர் மூர்த்தி தெரிவித்திருக்கிறார். குஜராத்தில் ஏடிஎம் எந்திரங்களில் பணம் நிரப்பும் வேனை சினிமா பாணியில் கடத்திச் சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். 2,13,00,000 ரூபாய் பணம் இருந்த வாகனத்தை கடத்தியவரை துரத்தி சென்றும் பிடிக்க முடியாமல் போனது ஏன் என விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அதிமுக ஆட்சியில் இருந்தபோது குடியுரிமை சட்ட திருத்தத்தை ஆதரித்த எடப்பாடி பழனிசாமி சிஏஏவால் சிறுபான்மையினர் யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என ஆவேசமாக பேரவையில் கேள்வி எழுப்பினார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் மதுரையில் நடைபெற்ற எஸ்டிபிஐ கட்சி மாநாட்டில் பேசிய அவர், பன்னீர்செல்வம் கொடுத்த நெருக்கடியால் தான் அப்போதே ஆதரித்ததாக அந்தர் பல்டி அடித்துள்ளார். கோவை மதுக்கரை தர்மலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான 125 கோடி ரூபாய் மதிப்பளவிலான 28 தமிழ்நாடு வெள்ள நிவாரண விஷயத்தில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாயிலேயே வடை சுடுவதற்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் விமர்சித்துள்ளார். நிர்மலா சீதாராமன் தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நாடகங்களை நிறைவேற்றி வெற்று அரசியலை நடத்தி வருவதாக அவர் விமர்சித்தார். தமிழர் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு பொங்கல் அன்று அவனியாபுரத்தில் நடைபெற இருக்கும் நிலையில் காளை உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான கட்டுப்பாடுகளை மதுரை மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது. அதிமுக ஆட்சியில் இருந்தபோது குடியுரிமை சட்ட திருத்தத்தை ஆதரித்த எடப்பாடி பழனிசாமி சிஏஏவால் சிறுபான்மையினர் யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என ஆவேசமாக பேரவையில் கேள்வி எழுப்பினார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் மதுரையில் நடைபெற்ற எஸ்டிபிஐ கட்சி மாநாட்டில் பேசிய அவர், பன்னீர்செல்வம் கொடுத்த நெருக்கடியால் தான் அப்போதே ஆதரித்ததாக அந்தர் பல்டி அடித்துள்ளார். ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்று அரசியல் கட்சிகளுக்கிடையே கோரிக்கை வலுத்துள்ளது. மகர ஜோதிக்கு இன்னும் ஒரு வாரமே இருப்பதால் சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. தினசரி சுமார் 1,00,000 பக்தர்கள் குவிந்து வருவதால் தரிசனத்திற்காக பக்தர்கள் 15 மணி நேரம் வரை காத்திருக்கும் நிலை இருக்கிறது. இது தொடர்பாக சபரிமலையில் இருந்து சன் செய்தியாளர் சந்தோஷ் தரும் நேரடி தகவல்கள். தமிழ்நாடு அரசின் ஐஐடிக்களை ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் மையங்களாக மாற்றும் விதமாக மாணவர்களுக்கு நவீன திறன் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இதற்காக ரோபோ வெல்டிங் மிஷின் என்ற தானியங்கி இயந்திரம் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர் கண்ணன் அளிக்கும் கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் மீண்டும் ஒன்றிய அரசின் குழுவினர் வருகின்ற 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை ஆய்வு செய்ய வருகிறார்கள். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு அரசின் ஸ்டார்ட் அப் டிஎன் என்னும் முயற்சியால் பல புத்தொழில் முனைவோருக்கு தொழில் முன்னேற்றத்திற்கான முதலீடும் கிடைத்திருப்பது இது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நீலகிரி மாவட்டத்தில் உறைபனிக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் பொங்கலுக்கு ஒரு நாள் மட்டுமே இருப்பதால் சென்னை கோயம்பேட்டில் ஒரே இடத்தில் கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் பொருட்களை வாங்க மக்கள் ஆர்வத்துடன் குவிந்தனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தொடர்ந்து பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது. மதுரை மாவட்டம் பாலமேட்டில் இன்னும் சற்று நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கவிருக்கிறது. அது பற்றிய பல்வேறு விவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், இன்று தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி பாலமேட்டில் நடைபெற இருக்கிறது. இன்று எவ்வளவு காளைகள் மற்றும் காளையர்கள் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள்? அதற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்னென்ன? உங்களுடைய முதற்கட்ட தகவல்கள். பொங்கல் விடுமுறைக்காக பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் நிலையில் கடலூர் மாவட்டம் வேப்பூரில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் பழனி தண்டாயுதபாணி சாமி கோயிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கிறது. இது பற்றி விவரங்களை தருவதற்காக பெரியார் பல்கலைக்கழக சட்டத்தின்படி ஆய்வு நடத்த ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் ஆய்வுக் கூட்டம் நடத்தியது தார்மீக அடிப்படையில் மட்டும் இல்லாமல் சட்டப்படியும் தவறு என்று பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவிக்கிறார்கள். தமிழர் திருநாளாம் பொங்கல் விழாவை உலகம் முழுவதும் தமிழர்கள் புத்தாடை அணிந்தும் புதுப்பானையில் பொங்கல் இட்டும் உற்சாகமாக கொண்டாடினர். புதுச்சேரி அருகே திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 2 நாட்களாக பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமாகின.
அரசு ஆய்வு செய்து விரைந்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் அறந்தாங்கி அருகே போதிய மழை இல்லாததால் 5000 ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரின்றி கருகி வருகின்றன. இதனால் வேதனை அடைந்திருக்கும் விவசாயிகள் தமிழ்நாடு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.